இன்றைய நாளிலே ஆலய முன்றலிலே பாருங்க எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான மக்கள் இந்த கலச கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலே அனுமதித்திருக்கக்கூடிய ஆலயத்தினுள்ளே அங்கே செல்கிற அந்த காட்சியை வந்து அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தனுடைய ஆலயத்துக்கு தெற்கு வாயில் கோபுரத்துக்கு அண்மித்திருக்கிறோம். ஆலய முன்றலை நோக்கி வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன அதிகாலை மது வீடியோன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். இன்றைய நாளில் நல்லூரானுடைய முன்வாயில் கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலச கும்பாபிஷேகம் வந்து இன்றைய நாளில் வந்து இடம்பெற இருக்கின்றது. என்ன கலச கும்பாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் முன்வாயில் கோபுரத்தினுடைய அங்கே வர்ண வேலைகள் எல்லாமே வந்து நடைபெற்று இன்றைய நாளில் அங்கே கலசங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க இருக்குது. இங்கே உள்ளே வந்து பூஜைகள் வந்து நடந்துருக்குது. இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து பரவர வேலைகள் எல்லாமே வந்து போய்கொண்டிருக்குது. பாருங்க, அந்த வேலைகள் எல்லாமே வந்து அகற்றி சிறப்பாக வந்து அங்கே உள்ள கும்பாபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரியாக அங்கே வேலைகள் வந்து பூஜை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. பார்ப்போம் உள்ளுக்கு போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இன்றைக்கு கும்பாபிஷேகம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ நல்லூரானுடைய முண்டல் பரப்பில் வந்து நிற்கிறோம். பாருங்க, முண்டல் பரப்பில் வந்து நிற்கிறோம். அதிகாலை 5:35 மணி ஆகிறது. அங்கே வெளியிலே அந்த குடமுழுக்கான கும்ப நீர்கள் எல்லாமே வந்து வெளியிலே வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பாருங்க, கும்ப நீர் இப்பொழுது ஆலய வீதி பலம் பெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலே அனுமதித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஆலயத்தினுடைய மேற்கு வாயிலை நோக்கி அங்கே தாண்டி செல்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள்.
பாருங்க, கும்பநீர் எடுத்து செல்லுகின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துடைய வடக்கு வாயில் பகுதியிலே பாருங்க, சற்று நேரம் கூட தாமதிக்காமல் கடகடவென இந்த கும்பாபிஷேக வேலைகள் வந்து பாருங்க எப்படி நடக்குன்னு சொல்லி. ஆலயத்துடைய தேர்முட்டி வழியாக அங்கே முன்பகுதியை வந்து சென்றடைகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே அதிக அளவிலான போலீஸார் இங்கே பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி அங்கே செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அதிகாலையிலே வந்து பாருங்கள் இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்து தடுத்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். சிவாச்சாரியர்கள் அங்கே கலசங்களை கொண்டு அங்கே மேலே ஏறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். மேலேயும் வந்து அங்கே பாருங்க தயார் நிலையில் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, அங்கே பிரதான கோபுரத்தின் மீது அங்கே பிரசன்ன குருக்கள் சமயதாக அங்கே 3 குருக்கள் அங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, பிரதான கோபுரம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மணிக்கூட்டு கோபுரத்திலும் அங்கே குருக்கள் வந்து தயாராக இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, அங்கே கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிற நேரில் இங்கே பாருங்க முருகப்பெருமான் எழுந்தொழி வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். வெள்ளி மயில் மீது அங்கே நல்லூரான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, நல்லூரான் வருகின்ற வேளையிலே பாருங்க அந்த இடத்துல ஆராத்தி எடுக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க.
நொடி பொழுதுகள் போக போக இங்கே ஆலய முன்றலிலே திரள்கின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க எவ்வளவு பக்தர்கள் இன்றைக்கு அதிகாலையிலே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க வானில் கருட பகவான் வட்டமிடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க கோபுரத்துக்கு மேலாலே வந்து வட்டமிடுகிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் கருட பகவான். யோகரா அங்கே முருகப்பெருமான் வெள்ளி மயில் ஏறி அங்கே வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். தேர்கொட்டகைக்கு முன்பாக இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி. கருட பகவான் தேர்கொட்டைக்கு மேலே அங்கே கருட பகவான் வட்டமிடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். இன்னும் ஒரு சில வினாடிகளிலே கலச கும்பாபிஷேகம் இடம்பெறுகிற நிலையிலே அங்கே குருக்கள் அங்கே பாருங்க மந்திரங்களை ஊறி அங்கே பூக்களை சொரிகிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க பூக்களை சொரிகின்ற அந்த அழகிய ஒரு காட்சியை வந்து பார்த்து கொண்டுக்கிறோம். முருகப்பெருமானை பார்த்து அங்கே பாருங்க பிரசன்ன குருக்கள் அங்கே கைகூப்பி கும்பிடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அதை தொடர்ந்து அங்கே பூக்கள் சொரிகிற அந்த காட்சியையும் தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டுக்கிறோம். பாருங்க பாருங்க முன்றர்கள் இப்பொழுது முருகப்பெருமான் வந்திருக்கிற அந்த காட்சி தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் வந்து எப்படி இடம்பெறுகிறது என்பதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். முருகப்பெருமான் கொண்டு வந்த அந்த கலசம் அங்கே இந்த 2 நூல் வழியாக அங்கே மேலே கோபுரத்துக்கு இழுக்கப்படும். இழுத்த பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கலச கும்பாபிஷேகம் வந்து இடம்பெறும் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க 2 நூல்கள் வந்து அங்கே கட்டப்பட்டு இழுத்து செல்லுகிற அந்த காட்சி. ரோஹரா அங்கே பாருங்கள் கலசம் வந்து மேலே செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க மெதுவாக அங்கே ராஜகோபுரத்தை நோக்கி அங்கே கலசம் சென்று அதன் பிறகுதான் அங்கே கும்பாபிஷேகம் நிகழும் என்று சொல்லியிருந்தேன். அதே போன்று அங்கே கலசம் மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானிடமிருந்து அந்த கலசம் வந்து சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். கலசத்தை பிரசன்ன குருக்கள் அங்கே பெறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து இடம்பெற இருக்கிறது. நேரம் தவறாமை என்பது நல்லூரானிடம் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு விடயம். அந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது கண்ணார வந்து பார்க்க போகிறோம்.
கலசங்களுக்கு அங்கே தீப தூபங்கள் வந்து காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. பாருங்க, வானை கிளிக்கும் அந்த சத்தத்தோடு அங்கே நல்லூரானுடைய அந்த கலச கும்பாசகம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. அங்கே முருகப்பெருமான் இப்பொழுது ஆலயத்தினுள்ளே அங்கே செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். கலச கும்பாபிஷேகம் வந்து நிறைவு பெற்று இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே உள்ளே செல்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டு பார்க்குறோம். இன்றைய நாளில் ஆலய மூன்றலிலே பாருங்க, இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கலச கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பாருங்க, இவ்வளவு மக்கள் சொல்லி பாருங்க. இங்கே ஆலய முன்றிலே பக்தர்கள் பாருங்க, சித்தர் தேங்காய்கள் வந்து உடைத்து, அது மட்டும் இல்லாமல் இங்கே கற்பூரங்கள் கொளுத்தி வழிபடுகின்ற முறையை வந்து காணக்கூடிய இருக்கின்றது.